அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 2 முதல் அத்தியாயம். வடக்கு வாசல். கார்காலத்தில் ஒரு நாள் மாலை காஞ்சி மாநகரின் கோட்டை கொந்தளங்களுக்கு பின்னால் சூரியன் இறங்க வடகிழக்கு திசையில் குமுறிக் கொண்டிருந்த மேகங்களின் தங்க விளிம்புகள் வரவர ஒளி குன்றி வந்தன. செங்கதிர் தேவன் தன் கடைசி தங்க கிரணத்தையும் சுருக்கிக் கொண்டு மறையவே வானமுகில்கள் நீல நிறத்தை அடைந்து திருமாலின் மேனி வண்ண தேனினை ஊட்டின. வடகிழக்கு திசையிலிருந்து விற்றென்று அடித்துக் கொண்டிருந்த வாடைக்காற்றின் சிலுசிலுப்பினால் மரங்களும் கொடிகளும் கூட நடுங்குவதாக தோன்றியது. காஞ்சி மாநகரத்து கோட்டை மதில்களும் கோயில் கோபுரங்களிலும் அரண்மனை விமானங்களிலும் கலை மண்டபங்களிலும் குடியேறி வாழ்ந்த பலவகை பறவைகள் சடசடவென்று இறக்கைகளை அடித்துக்கொண்டு தத்தம் வாசத்தலத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தன. அந்த மனோரம்யமான அந்திப்பொழுதில் காஞ்சி கோட்டையின் விசாலமான வடக்கு வாசல் அமைதி குடிகொண்டு விளங்கிற்று. 8 மாதத்துக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தி அந்த கோட்டை வாசல் வழியாக போர்க்களத்துக்கு பிரயாணமான பின்னர் அவ்வாசலின் பெருங்கதவுகள் திறக்கப்படவில்லை. உட்புறத்தில் கனமாக எஃகு சட்டங்களினால் அவை தாழிடப்பட்டு பெரிய பூட்டுக்களினால் பூட்டப்பட்டிருந்தன. வாசலின் வெளிப்புறத்தில் காவலர்கள் இருவர் கையில் வேலுடனும் இடையில் வாளுடனும் நின்று காவல் புரிந்தார்கள். ஒவ்வொருவருடைய கழுத்திலும் ஊதும் கொம்பும் ஒன்று தொங்கியது. கோட்டை வாசலில் இருந்து புறப்பட்ட விசாலமான ராஜபாட்டையானது அங்கிருந்து வெகு தூரம் வரையில் வளைந்தும் நெளிந்தும் ஊர்ந்தும் பாம்பை போல் காணப்பட்டது. அந்த பாதையில் கண்ணு கெட்டிய தூரத்துக்கு ஒருவரும் காணப்படவில்லையாயினும் காவலர்கள் இருவரும் சாலையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் யாரையோ அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல் தோன்றியது. திடீரென்று வெகு தூரத்தில் புகைப்படலம் போன்ற புழுதி எழுந்தது. குதிரைகளின் பாய்ச்சல் சத்தம் கேட்டது. காவலர்கள் இருவரும் ஜாக்கிரதையாக நின்றார்கள். கோட்டை வாசலின் மேல் மாடத்தில் எச்சரிக்கை முரசு தின் தின் என்று சப்திக்கத் தொடங்கியது. புழுதி படலமும் குதிரைகள் வரும் சத்தமும் அதிவிரைவில் நெருங்கி வந்துவிட்டன. மங்கலான மாலை வெளிச்சத்தில் குதிரைகளும் கண்ணுக்கு புலனாயின. முன்னால் வந்த 2 குதிரைகளின் மேலிருந்த வீரர்கள் கையில் ரிஷப கொடி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அடுத்தாற்போல் தனித்து வந்த உயர்ந்த ஜாதி குதிரையின் மீது போர்க்கோளம் பூண்ட கம்பீர தோற்றமுடைய ஒரு ஔனவ புருஷன் வீற்றிருந்தான். இன்னும் சில குதிரைகள் கொஞ்சம் தள்ளி பின்னால் வந்தன. கோட்டை வாசலுக்கு சற்று அப்பால் அகழி பாலத்தின் அக்கறையில் எல்லா குதிரைகளும் நின்றன. முன்னால் கொடி பிடித்து வந்த இருவரில் ஒருவன், காஞ்சி மாநகர் கோட்டையின் வீரத்தளபதி பரஞ்சோதியார் வருகிறார், கோட்டை கதவை திறவுங்கள் என்று கூவினான். இன்னொருவனும் அவ்வாறே திரும்பி கூவினான். தளபதி பரஞ்சோதி வாழ்க வாழ்க என்று பற்பல குரல்கள் சேர்ந்து கோஷித்தன. கோட்டை காவலர் இருவரும் விரைவாக நடந்து முன்னால் வந்தார்கள். தனித்து நின்ற உயர்ஜாதி குதிரை மீதிருந்த வீரனை அவர்கள் அணுகி வணக்கத்துடன் நின்றார்கள். ஆம், அந்த கம்பீரமான கருத்த குதிரை மீது வீற்றிருந்த வீரன் நம் பழைய நண்பனான பரஞ்சோதிதான். 8 மாத காலத்திற்குள்ளே அவனிடம் காணப்பட்ட மாறுதலானது மிக்க அதிசயமாயிருந்தது. காஞ்சியில் பிரவேசிக்கும் போது அவன் உலகமறியாத பாலகனாயிருந்தான். அவனுடைய முகமானது பால்வடியும் குழந்தை முகமாயிருந்தது. இப்போது அந்த முகத்தில் எத்தனையோ போர் முனைகளில் முன்னணியில் நின்று போரிட்டதன் அடையாளங்களுக்கான பல காயங்களுடன் உலக அனுபவத்தினால் ஏற்படும் முதிர்ச்சியும் காணப்பட்டது. எனவே நாமும் தளபதி பரஞ்சோதிக்குரிய கௌரவத்தை அளித்து அவரை மரியாதையுடன் குறிப்பிட வேண்டியவர்களாகிறோம். கோட்டை காவலர்கள் தளபதியை அணுகி பயபக்தியுடன் நின்றபோது அவர் மிக்க பெருமிதத்துடனே கையில் ஆயத்தமாய் வைத்திருந்த சிங்க இலச்சினியை எடுத்து காட்டினார். அதை பார்த்த வீரர்கள் மறுபடியும் தளபதி பரஞ்சோதிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு திரும்பிச் சென்று அகழியின் பாலத்தை நெருங்கியதும் தங்கள் தோளில் தொங்கிய கொம்பு எடுத்து பூம் பூம் என்று ஊதினார்கள். உடனே கோட்டை கதவிற்குள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய துவாரக் கதவு திறந்தது. உள்ளிருந்த ஒரு முகம் எட்டி பார்த்தது. வாயிற்காவலர்களை அந்த முகத்துக்குடையவன் ஏதோ கேட்க அவர்கள் மறுமொழி சொன்னார்கள். அடுத்த கணம் உட்புறத்தில் இரும்பு தாள்களும் பூட்டுகளும் திறக்கப்படும் சத்தம் கேட்டது. பின்னர் அந்த பிரம்மாண்டமான கோட்டை கதவுகள் கடகடவென்றும் மடமடவென்றும் சத்தம் செய்து கொண்டு திறந்து வந்தவர்களுக்கு வழிவிட்டன.
கொடி பிடித்த இரு வீரர்களையும் பின்னால் விட்டுவிட்டு தளபதி பரஞ்சோதி அகழியின் பாலத்தை கடந்து கோட்டை வாசலுக்குள் முன்னதாக பிரவேசித்தார். முன்கோட்டை வாசலுக்கு ஏறக்குறைய 200 அடி தூரத்துக்கு அப்பால் இரண்டாவது சிறுவாசல் ஒன்று காணப்பட்டது. 2 வாசல்களுக்கும் நடுவில் கீழே கருங்கல் தளவரிசை அமைத்திருந்த வட்ட வடிவமான முற்றத்தில் வேல் பிடித்த வீரர்கள் பலர் அணிவகுத்து நின்றார்கள். இடையிடையே சில வீரர்கள் சுடர் விட்டெறிந்த தீவர்த்திகளை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் இரட்டை குதிரை பூட்டிய அலங்கார ரதம் ஒன்று காணப்பட்டது. ரதத்திற்கு சமீபமாக பல வீரர்கள் சேர்ந்து பிடித்துக் கொண்டு நின்ற ரிஷப கொடியானது வானலாவி பறந்தது. திறந்த கோட்டை வாசல் வழியாக குபுகுபுவென்று புகுந்து அடித்த வாடைக்காற்றில் அந்த கொடி சடசெடவென்று சப்தித்துக் கொண்டு ஆடியதானது புதிய கோட்டை தளபதிக்கு உற்சாகமாக வரவேற்பு கூறுவது போல் இருந்தது. ரதத்தில் குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் வீற்றிருந்தார். ரதசாரதி கண்ணபிரான் குதிரைகளின் கடிவாளங்களை இழுத்து பிடித்துக் கொண்டு கீழே பூமியில் நின்றான். கதவு திறந்து தளபதி பரஞ்சோதி உள்ளே பிரவேசித்தாரோ இல்லையோ, மாமல்ல நரசிம்மர் ரதத்திலிருந்து கீழே குதித்தார். அவர் கையினால் சமிக்கை செய்யவும் அருகில் நின்ற வீரர்களில் ஒருவன் இடிமுழக்கம் போன்ற குரலில், சலுக்க புலிகேசியன் அரக்கர் படைகளை கதிகலங்கு அடித்த அசகாய சூர வீராதி வீரர் தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று கூவினான். அவனுடைய குரலின் பிரதித்வனியைப் போல் தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று நூற்றுக்கணக்கான வீரர்களின் குரல்கள் கோஷித்த சத்தம் வானை அளாவிற்று. அந்த கோஷத்துடன் கலந்து சங்குகளும் கொம்புகளும் தாரைகளும் தப்பட்டைகளும் முரசுகளும் பேரிகைகளும் ஏக காலத்தில் முழங்க அந்த பெருமுழக்கமானது கோட்டை வாசலிலே எதிரொலியை உண்டாக்க இந்த பலவகை சப்தங்களும் சேர்ந்து அங்கே நின்ற வீரர்களுக்கு உற்சாக வெறியை உண்டாக்கின. இத்தகைய வரவேற்பை பரஞ்சோதி சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவருடைய முகபாவத்திலிருந்து நன்கு தெரிந்தது. சட்டென்று குதிரை மீதிருந்து அவர் தரையில் குதித்து ரதத்தின் அருகில் குமார சக்கரவர்த்தி நின்ற இடத்தை அணுகினார். தரையிலே விழுந்து நமஸ்கரித்து குமார சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்த விரும்பிய பரஞ்சோதியை மாமல்ல நரசிம்மர் தடுத்து இரு கரங்களாலும் அணைத்து கொண்டார். சற்று நேரம் வரையில் இருவராலும் ஒன்றுமே பேச முடியவில்லை. முதலில் குமார சக்கரவர்த்தி தான் பேசினார். தளபதி, நாளெல்லாம் நிற்காமல் பிரயாணம் செய்து வந்தீர்கள் போலும். களைப்பு காரணமாக உம்மால் பேசவே முடியவில்லை. பிரபு, நான் பேச முடியாமல் இருப்பதற்கு காரணம் களைப்பு அல்ல, தங்களுடைய அளவில்லா அன்புதான் காரணம். கோட்டை வாசலுக்கு வந்து என்னை எதிர்கொள்வீர்கள் என்று நினைக்கவில்லை. மகாவீரரே, கோட்டை வெளியிலே கிளம்பக்கூடாதென்று மட்டும் சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிடாமல் இருந்திருந்தால் ஒரு காத தூரம் உம்மை எதிர்கொள்வதற்கு வந்திருப்பேன். சென்ற 8 மாத காலமாக உம்மை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் என் உள்ளத்திலே எப்படி பொங்கிக் கொண்டிருந்தது என்பது உமக்கு எவ்விதம் தெரியும் என்று குமார சக்கரவர்த்தி கூறி முதலில் தாம் ரதத்தில் ஏறிக்கொண்டு பரஞ்சோதியையும் தம் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டார். சாரதி கண்ணபிரானும் முன்தட்டில் ஏறி உட்கார்ந்தான். தளபதி, நேரே அரண்மனைக்கு போலாமா? உமது விருப்பம் என்ன என்று மாமல்லர் கேட்க, பரஞ்சோதி, பிரபு, போகும்போதே காஞ்சி நகரை சுற்றி பார்த்து கொண்டே போக விரும்புகிறேன். கொஞ்சம் கூட காலத்தை வீண் போக்குவதற்கில்லை. இந்த வீரர்களையெல்லாம் முன்னதாக அனுப்பிவிடலாம் என்றார். குமார சக்கரவர்த்தி கட்டளையிட்டதன் பேரில் அங்கிருந்த வீரர்கள் பரஞ்சோதியுடன் வந்தவர்களையும் அழைத்து கொண்டு முன்னால் விரைந்து சென்றார்கள். சாரதி கண்ணபிரான் குதிரைகளின் தலைக்கயிற்றை லாவகமாக ஒரு குலுக்கு குலுக்கியதும் ரதமும் அங்கிருந்து நகர்ந்தது. கோட்டை வாசலின் கதவுகள் மீண்டும் சாத்தப்பட்டன. சிறிது நேரம் ஒரே கலகலப்பாயிருந்த வடக்கு கோட்டை வாசலில் பழையபடி நிச்சப்தம் குடிகொண்டது. 1ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 2ஆம் அத்தியாயம் பழைய நண்பர்கள். ரதம் கோட்டையின் உள்வாசலை கடந்து காஞ்சி மாநகரின் அழகிய விசாலமான வீதிகளில் போகத் தொடங்கிய போது பரஞ்சோதிக்கு பழைய நினைவு வந்தது. 8 மாதங்களுக்கு முன்னால் ஒரு நாள் இதே அந்தி நேரத்தில் இதே விதமான பூரண சந்திரன் கீழ்வானத்தில் உதயமாகிக் கொண்டிருந்த சமயத்தில் தாம் தெற்கு கோட்டை வாசல் வழியாக காஞ்சி நகருக்குள் பிரவேசித்ததும் அன்றிரவு நிகழ்ந்த சம்பவங்களும் அவர் உள்ளத்தில் விரைவாக தோன்றின. அன்று அவர் காஞ்சியில் பிரவேசித்ததற்கும் இன்று பிரவேசித்ததற்கும் எவ்வளவு வித்தியாசம்! தளபதி, என்ன ஒரேபடியாக மௌனத்தில் ஆழ்ந்து விட்டீர் என்று மாமல்லர் கேட்டதும்
பரஞ்சோதி சிந்தனை உலகத்திலிருந்து வெளி உலகத்துக்கு வந்தார். மன்னிக்க வேண்டும் பிரபு, தங்களுடைய அன்பானது அப்படி என்னை மெய்மறக்கச் செய்துவிட்டது. தென்னாட்டிலுள்ள மல்லர்களையெல்லாம் வென்று மகா மல்லர் என்று பட்டம் வென்ற பல்லவகுமாரனின் பக்கத்தில் சமமாக உட்கார்ந்து போவது நான் தானா என்று எனக்கே சந்தேகமாயிருக்கிறது. நல்ல சந்தேகம். உமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து செல்வது எனக்கல்லவா கௌரவம்? ராட்சச புலிகேசியின் சேனா சமுத்திரத்தை மந்திரகிரியைப் போல் கடைந்து கலக்கிய மகா வீரனல்லவா நீர்? வாதாபி யானை படையாகிய மேகத்திரளை சிதற அடித்த பெரும் புயற்காற்று அல்லவா நீர்? பல்லவ குதிரைப்படையின் சாகச செயல்களின் புகழ் காஞ்சி வரையில் வந்து எட்டியிருக்கிறதா என்று தம்முடைய புகழை படையின் புகழாக மாற்றிக் கூறினார் தளபதி. ஏன் எட்டவில்லை? வாரந்தோறும் சக்கரவர்த்தி அனுப்பிய ஓலைகளிலிருந்து நீர் தலைமை வகித்த குதிரைப்படையின் வீர செயல்களையெல்லாம் அவ்வப்போது தெரிந்து கொண்டோம். தெரிந்த விவரங்களை பறையறைந்து நாடு நகரமெல்லாம் தெரியப்படுத்தினோம் என்றார் மாமல்லர். ஆஹா, தங்களுடைய அன்பினால் எப்படி மெய்மறந்து போனேன் பார்த்தீர்களா? சக்கரவர்த்தி கொடுத்த ஓலையை தங்களிடம் கொடுக்க மறந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே பரஞ்சோதி இடுப்பில் பத்திரமாக சொருகியிருந்த ஓலை குழாயை எடுத்துக் கொடுத்தார். தளபதி, இது சக்கரவர்த்தி கொடுத்த ஓலைதானே? எங்கேயாவது வழி நடுவில் ஓலை மாறிவிடவில்லையே என்று மாமல்லர் சிரித்துக்கொண்டே கேட்டார். அந்த வரலாறு கூட தங்களுக்கு தெரியுமா என்று பரஞ்சோதி கூறியபோது அவருடைய முகத்தில் மலர்ந்த புன்னகையில் நாணமும் கலந்திருந்தது. ஆமாம், தெரியும். நீர் இங்கிருந்து போகும் வழியில் வஜ்ரபாகுவை சிநேகம் செய்து கொண்டது முதற்கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்றதும் 2 பேருமே கலகலவென்று நகைத்தார்கள். மாமல்லர் மேலும் தொடர்ந்து கூறினார். சக்கரவர்த்தி 8 மாதத்துக்கு முன்பு இங்கிருந்து கிளம்பிய போது நானும் வருவேன் என்று எவ்வளவோ பிடிவாதம் பிடித்தேன். சக்கரவர்த்தி அதை உறுதியாக மறுத்துவிட்டார். அப்படியானால் வாராவாரம் போர்க்களத்தில் நடப்பதையெல்லாம் விவரமாக எழுதி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அந்தபடியே சக்கரவர்த்தி எழுதி அனுப்பி வருகிறார் தளபதி. இன்றைக்குத்தான் நான் உம்மை முதலில் பார்க்கிறேன். ஆனாலும் நீ எனக்கு புதியவர் அல்ல. சக்கரவர்த்தி அனுப்பி வந்த ஓலைகளின் மூலமாக உம்முடன் சென்ற 8 மாதமும் பழகி வந்திருக்கிறேன். உம்மை இன்று பார்த்ததும் புதிய மனிதராகவே எனக்கு தோன்றவில்லை, வெகு காலம் பழகிய சிநேகிதராகவே தோன்றியது. பிரபு, எனக்கும் அப்படியேதான் தோன்றுகிறது. கிளிப்பிள்ளையைப் போல் தாங்கள் சொன்னதையே திருப்பிச் சொல்வதாக நினைக்க வேண்டாம். உண்மையில் அப்படித்தான். ஏனென்றால் சென்ற 8 மாதத்தில் சக்கரவர்த்தி தங்களை பற்றி ஏதாவது பேசாத நாளே கிடையாது. அதனால் எனக்கும் தாங்கள் புதியவராகவே தோன்றவில்லை. குமார சக்கரவர்த்தி பரஞ்சோதியின் கரங்களை இறுக பிடித்துக்கொண்டு, தளபதி, அப்படியானால் நாம் இருவரும் பாக்கியசாலிகள்தாம். தெய்வ புலமை திருவள்ளுவரின் வாக்கு நம் விஷயத்தில் முற்றும் உண்மையாயிற்று. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் என்று தமிழ்மறை சொல்கிறதல்லவா? சாதாரணமாக ஒருவரையொருவர் அடிக்கடி சந்தித்து கலந்து பழகுவதினால் நட்பு உண்டாகி வளர்கிறது. ஆனால் 2 பேருக்குள் ஒத்த உணர்ச்சி இருக்கும் பட்சத்தில் மேற்சொன்னவாறு கலந்து பழகுதல் இல்லாமலேயே நட்பாகிய தலை சிறந்த உறவு ஏற்பட்டுவிடும். திருக்குறள் ஆசிரியருக்கு பொய்யாமொழி புலவர் என்ற பட்டம் முற்றும் பொருத்தமானது என்று உற்சாகமாக கூறினார். அதற்கு பரஞ்சோதி, பல்லவகுமாரரே, மன்னிக்க வேண்டும். நான் கல்வி அறிவு என்பதே இல்லாதவன், பள்ளிக்கூடத்தின் நிழலில் கூட ஒதுங்காதவன். திருவள்ளுவரையும் அறியேன், அவருடைய திருக்குறளையும் அறியேன். எனக்கு கல்வி புகட்டும் பொறுப்பை சக்கரவர்த்தி தங்களுக்கு அளித்திருக்கிறார். ஓலையை படித்து பார்த்தால் தெரியும் என்றார். இந்த வார்த்தைகள் குமார சக்கரவர்த்திக்கு சிறிது கூச்சத்தை உண்டாக்கின. அதற்கென்ன தளபதி, சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவானாலும் சந்தோஷமாக நிறைவேற்றி வைக்க நான் கடமைப்பட்டவன் என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் தளபதி பரஞ்சோதி, ஆனால் எனக்கு கல்வி கற்பிக்கும்படி சக்கரவர்த்தி தங்களுக்கு ஆணையிட்டிருப்பது என்னுடைய நன்மைக்காக அல்ல, தங்களுடைய நன்மைக்காகத்தான் என்றார். மாமல்லர் ஒன்றும் விளங்காமல் பரஞ்சோதியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க அவர் மேலும் கூறுவார். ஆம் பிரபு, தங்களிடத்தில் எல்லா நல்ல குணங்களும் இருக்கின்றனவாம். ஆனால் பொறுமையும் நிதானமும் மட்டும் குறைவாம். எனக்கு கல்வி புகட்ட ஆரம்பித்தீர்களானால் உங்களுக்கும் பொறுமை வந்துவிடுமாம். என்னுடைய அறிவு கூர்மையில் சக்கரவர்த்திக்கு அவ்வளவு நம்பிக்கை என்றதும் மாமல்லர் குபீர் என்று சிரிக்க, அதை பார்த்து பரஞ்சோதி சிரிக்க, இருவரும் சிரிப்பதை பார்த்து அடக்கி அடக்கி பார்த்து முடியாமல் சாரதி கண்ணபிரானும் சிரிக்க, இந்த கோலாகலம் என்னத்திற்கு என்று தெரியாமல் ரதத்தை இழுத்துச் சென்ற குதிரைகளும் கனைத்தன. குதிரைகள் தங்களுக்கு சுபாவமான இனிய குரலில் கனைப்பதை கேட்டு மறுபடியும் ஓர் ஆவர்த்தம் மூவரும் சிரித்தார்கள்.
2ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.